அவனுக்கிட்ட ரத்த திலகத்தை அவனுடைய குங்குமம் அவன் அணிந்திருந்தது கவசம் தானே. அவனுடைய கட்டதுக்கு மேலிய விடவா என அந்த மாவீரனே நினைத்தான். ஏன் செருப்பாலே அடிச்சா தெரியுண்டா ஏன்னு? ராத்திரி எல்லாம் டிராமா சினிமான்னு சுத்திக்கிட்டு அப்புறம் ஏன்டா இங்க வர்ற? அந்த ராமசாமி போய் உன்னை கூட்டு போனானே, அவன் வீட்டிலே சாப்பிடுறது, அவன் வீட்டிலே படுக்கிறது. அவங்க வீடு ரொம்ப சிறுசுப்பா. சிறுசா? உனக்கு பெருசா வேணுமா? எகத்தாளமாடா பண்ற எகத்தாளம். ஏன்டா பண்ண மாட்டேன்? ஏன் பண்ண மாட்டேன்? உங்க அப்பா மில்லுக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒண்ணாது போடுறான்ல, அந்த திமிருடா திமிரு. என்னங்க ஏங்க பையனுக்கு ஆலங்காத்தாலே சத்தம் போடுறீங்க? பாவம், அவன் இன்னும் காஃபி கூட சாப்பிடல. இவருக்கு காப்பி வேறையா? கலைக்கு கூட அண்டாவுல பெரிய சிந்தனை சிற்பி. ஏன் இன்னும் சத்தம் போடுறான்? திட்டுங்களே. அந்த கடைசி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கேட்கலையாமா? வயசு அந்த பிள்ளை இப்படி திட்டுறீங்களே, காம்பவுண்ட்ல எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. பாக்கட்டுண்டி, அப்பவாவது அறிவு வருதான்னு பாப்போம். நீ குடுக்கிற செல்லம் தாண்டி அவன் சினிமா நாடகம் அலையிறான். இவனை பத்தி இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாதா? நீ முதல்ல சொன்னபடி கேட்டாதானே அவன் கேட்பான். இவனுக்கு என்ன நோக்காடு? கை இல்லையா கால் இல்லையா? நல்ல சிறப்பண்ணி மாதிரி இருக்கா. ஏன் திட்டளவு நடந்துகிற? அந்த சின்ன பயலுக்கு இருக்கிற அறிவு உனக்கு இருக்காடா? திரும்படா இப்படி. பயோனியர் மில் கேஷியர் கிட்ட உனக்கு வேலைக்கு சொல்லி இருக்க, சாயங்காலம் வீட்டுக்கு வர சொல்லி இருக்காரு. போய் பாரு. எல்லாத்துக்கும் ஆட்டுவ போட்டு பெரிய கேபி சுந்தராம்பாள் நினைப்பா நாடகம் நடத்துறாங்க. அவங்க பாடுறவங்கப்பா. எனக்கு தெரியும். போட உள்ள. இவன் நாடகம் போட்டு எவன் பாப்பான்? நானே பார்க்க மாட்டேன். நாடகத்தோட தலை எழுத்து. மீனாட்சி, இந்த மில்லு வரைக்கும் போயிட்டு வர்றேன். குறுக்கு தெரு வழியா கிறுக்கு பையன் ஓடி வராம. என்னடாச்சே? நீ மட்டும் தான் உங்க அப்பா கழிச்சு பணம் எடுத்து வருவியா? நான் இன்னைக்கு எங்க அம்மா எங்க அம்மா எடுத்து பணத்தை புடிட்டு வந்துட்டேன்டா. அப்பாடா ரிகர்சல் நடத்த பணம் கிடைச்சாச்சு. ஆமா, ரிகர்சல் எங்கடா வச்சுக்கிறது? நம்ம வீட்டுலதான். ஐயோ வாங்கடா, அன்னைக்கு உங்க அப்பா என்ன கண்ணா பண்ண திட்டாரு. டேய் சும்மாரா, எங்க அப்பா மேட்டுப்பாளையம் போயிருக்காரு. இன்னைக்கு ரிஹர்சல் நம்ம வீட்டுலதான் ஜாம் ஜாம் நடக்க போதே. 5 ரூபா. இந்த பாருமா, சொல்லி கொடுத்த டயலாக தூசி ஒழுங்கா கரெக்டா பேசணும். புரியுதா? ஒரு நிமிஷம். இங்க நான் டைரக்டரா நீ டைரக்டரான்னு தெரிஞ்சே ஆகணும். நீதான் ஏன் பொண்ணுங்க ரிஹர்சலுக்கு வந்தா மைனர் செயினை வெளியே எடுத்து போட்டு போசா கொடுக்குறேன். சொல்லி கொடுப்போ. ஆக்டிங் சொல்லி கொடுத்தேன். இத பத்தியா? புரியுதா? ரெடி, ஆரம்பிக்கலாம். கரெக்டா சொல்லணும். அங்கிருந்து பா. இதாமா நம்ம குடி வந்திருக்கிற காம்பவுண்ட். ஆபீஸ் வேலை நேரத்துல கவனக்குறைவா நடந்துகிட்டது ஏன் தப்புதான். நீங்க சப் கலெக்டரா இருக்கிறதுனால தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு விட்டுட்டீங்கன்னா நான் இந்த வேலையில மறுபடியும் நீடிச்சு இருக்க முடியும். நீங்க சப் கலெக்டரா இருக்கிறதுனால என்ன வேலையில இருந்து தூக்கிடவும் முடியும். நீங்க மன்னிக்கலன்னா என் குடும்பமே நடுத்தருல நிக்க வேண்டியதா வரும். எனக்கு கால் ஊனமான தங்கச்சி ஒண்ணு இருக்கு. அதுக்கு தெலுங்கு பாளையம் வைத்தியசாலையில ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். திடீர்னு இப்படி என்ன வேலையை விட்டு திடீர்னு எடுத்துட்டா எங்க குடும்பமே தற்கொலை செஞ்சுக்கிறத தவிர வேற வழியே தெரியல. அப்பா. என்னம்மா? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்ப்பா. அப்பா, நாம இந்த காம்பவுண்ட்குள்ள குடி வருவோம்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ என்னம்மா சொல்ற? எதிர்த்த வீட்டுல இருக்கிறவர் ஆபீசர் பா. இருந்துட்டு போட்டோம். சாதாரண ஆபீசர் இல்ல, சப் கலெக்டர். உன்னை என்னை விட அதிகமா படிச்சிருப்பான், சப் கலெக்டர் ஆயிருப்பான். ஐயோ அது இல்லப்பா, அவர் சப் கலெக்டர்னு தெரியாம காலையில ஆபீஸ்க்கு வந்திருந்தப்போ கண்ணாபின்னான்னு பேசிட்டேன். தண்ணி இல்லாத காட்டுக்கு வேற மாத்திருவேன்னு சொல்லிருக்காரு. என்னம்மா அது பைத்தியக்கார பொண்ணா இருக்க? ஆபீசரா இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் சப் கலெக்டர். அவர் சப் கலெக்டர்னு எனக்கு தெரியாதுப்பா. எவன்டா சப் கலெக்டர்? ஏடா கொலகார பசங்களா, இது என்ன மன நடத்தியா? நான் வீட்டுல இல்லன்னா அயோக்கிய பையல அன்னைக்கு என்னடா சொன்னேன்? என்னடா சொன்னேன்? என்ன சொன்னீங்க? ஞாபகம் இல்லையே. இப்ப ஞாபகம் வந்துச்சா? இந்த பக்கம் வந்தா காலை ஒடிச்சிருவேன்னு சொன்னீங்க. இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தா எல்லாத்தையும் உடைச்சிருவேன். அறிவு கொஞ்சம் வழி விடுங்க. சொன்னா போதாதா? தொடணுமா? வா வரட்டுமா? என்னது கன்னத்துல எல்லாம் தட்டிட்டு போறா? டேய் சும்மாடா, டேய் எங்க அப்பா வந்திருக்காண்டா. தோள்ல இருந்து கையேடுறா. உங்க அப்பா அயோக்கிய பையனே. ஏண்டா நான் வீட்டுல இல்லைன்னா ரோட்ல போறவனை எல்லாம் கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள கூத்தா அடிக்கிறேன். பியூன் வேலைக்கு கூட லாய்க்கு இல்ல. சப்
கலெக்டர் வேஷமா போடுற சப் கலெக்டர் வேஷம் சாயங்காலம் சாப்பிடவா சொல்றேன். எங்க இவ இருக்க மாட்டாளா? ஏண்டா இன்னமா நிக்கிற? நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சிடி எம்மா. தருதலப்பய உள்ள ஆடுறான் பாரு ஆட்டம். பாரு இப்படியே ஆடிக்கிட்டே இரு. ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் கிழிச்சுக்கிட்டு ரோடு ரோடா ஓட போற. சுப்பிரமணிய மகனுக்கு ஏற்பட்ட கதிய பாருன்னு ஊரெல்லாம் பேச போறாருங்க. ஏடா நீ உப்பு காரம் போட்டு தானே சாப்பிடுற. வெக்கம் மானம் சூடு சொரணை ஏதாவது இருக்குதா? இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உன் கூட படிச்சவனெல்லாம் போய் பாடுறா. வேலைக்கு ஒழுங்கா போய் கை நிறைய சம்பளத்தை வாங்கிக்கிட்டு கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டு புள்ள ஊட்டியும் பெத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறானுங்க. நீ என்னடான்னா பெரிய இவனாட்டம் ஒரே ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்கிறிய. அது போகட்டும், நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுதுன்றிய. உன்னை எவன்டா தூங்க வேண்டான்னு சொன்னா அம்மான்னு ரொம்ப அழுத்துறிய. அம்மா என்ன 5 பேர் தொலைவுல இருக்கிற? இதோ வந்துட்டான். அடாடா வந்த உடனே ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க ராமாயணத்தை? நான் வராதுக்கு முந்தையே உன் மகன் ஆரம்பிச்சுட்டான் ராமாயணத்தை. கொடு. ஏன் வச்சுக்கிட்டே இருக்கிற? ஆடி களைச்சுட்டானே, குடிக்கட்டும். நேத்து ராத்திரி உங்ககிட்ட பணம் கொடுத்தனே, அதை எடுத்துக்கிட்டு வா. டேய் சட்டைய போட்டுக்கிட்டு வா. எதுக்கு? அமராவதி டேம் இல்ல, ஆமா, அதை திறந்து வைக்கிறதுக்கு. சரி. இந்தாங்க. அடே என் சிநேகிதன் செல்வ லட்சுமணனை தெரியுமா? தெரியும். அவங்கிட்ட கொண்டு போய் நான் கொடுத்தேன்னு கொடுத்துட்டு வா. என்ன யோசனை பண்ற? எடுத்துக்கிட்டு ஓடிடலான்னா? அப்படி ஓடி தொலைஞ்சாலும் பரவாயில்லையே, 100 ரூபாய் அதிகமா கொடுப்பனே. அது இல்லப்பா, இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக்கு. அடே மறந்தே போயிட்டேன். மத்தியானத்துக்கு மேல இல்ல. சரி, நாளைக்கு நானே அவனை நேர்ல பார்த்து கொடுத்துக்கிறேன். நீ போ. பரவாயில்ல, கொடுங்க. நான் ஒரு வாடகை சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு வரேன். சைக்கிள்லையா? சரி, பொழுது விழுற நேரம் பார்த்து போ. என்னங்க என்னங்க தேவி இங்க வந்ததா? வரலையே. ஏங்க என்ன? ஒண்ணுமில்ல, மத்தியானத்துக்கு மேல பஸ் ஸ்ட்ரைக். ஆமா, எங்க வீட்டுக்கார சொன்னாரு. அவளை கூட்டிட்டு வரலான்னு ஆபீஸ் போனார். ஒரு 10 நிமிஷம் லேட்டா போயிட்டேன். அங்கேயும் காணும், இங்கேயும் வரல. எதுக்கு வர சொன்னேன்? இங்க பாரு தேவி, இன்னைக்கு சூப்பரண்ட் 1 மணி நேரம் லேட்டா தான் வருவார். அவுட் சைட் கால் எதுவும் வராது. இதோ பார், இது ஏவிஎம் நம்பர், இது பிரசாத், இது வாகினி. ஆமா, நீ நினைக்கிற மாதிரி அவர் ஸ்டுடியோல தான் இருப்பாரா? ஏய், கதவசனம் எழுதுற டைரக்டர் ஆகுறன்னு சொல்லி தானே அங்க போயிருக்காரு. நீ ட்ரை பண்ணு. ஹலோ, ஏவிஎம் ஸ்டுடியோவா? நான் கோயம்புத்தூர்ல இருந்து தேவி பேசுறேன். அங்க ரவி இருக்காரா? ரவியா? ஆமாங்க, 20 நாளைக்கு முன்னாடி கதவசனம் எழுதி டைரக்டர் ஆகுறேன்னு சொல்லிட்டு வந்தாரு. 20 நாளைக்கு முன்னால? ஆமா. கதவசனம் எழுதி டைரக்டர் ஆகிறேன்னு வந்தாரா? ஆமாங்க. போன வைமா கீழே. என்னடி வச்சு? போன வச்சுட்டாங்க. அப்ப வாயினுக்கு ட்ரை பண்ணி பாரு. ஹலோ வாகினி. சார், அங்க ரவின்னு ஒருத்தர் இருக்காரா? கதையில எழுதுவார் அவரா? ஆமா, அவரேதான். ஆமா, நீங்க யார் பேசுறது? நான் அவரோட சம்சாரம் பேசுறேன். ஓ, சம்சாரமா? கொஞ்சம் கூப்பிடுறேன். ஏய், அவர் அங்கதான் இருக்காரா? நான் அப்பவே சொன்ன பத்தியா? என்ன வந்துட்டாரா? கூப்பிட ஆள் போயிருக்கு.
சரி நீ பேசிட்டு இரு. நான் போய் முன்னாள் நின்னு யாராவது வர்றாங்களான்னு பாத்துக்கிறேன். ஹலோ, நான் ரவி பேசுறேன். ரவியா பேசுறது? நான் ரவி தான் பேசுறேன். சௌக்கியமா இருக்கியா? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? வேளா வேலைக்கு சாப்பிடுறீங்களா? என் ஞாபகமாவே இருக்கீங்களா? இது பாருங்க, சீக்கிரமா என்ன வந்து கூட்டிட்டு போயிடுங்க. ஏண்டி, இங்க நான் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? என்னங்க புதுசா டீ போட்டு பேசுறீங்க? உனக்கு உங்க அப்பா வச்ச பேரை விட இது நல்லா தான் இருக்குது. நீங்க கட்டின தாலி என் கழுத்துல இருக்கும்போது எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. அது கிடக்கட்டும், இப்ப எதுக்கு போன் பண்ண? ஒரு முக்கியமான விஷயம். எங்க அப்பா எனக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காரு. என்னடி சொன்ன? நான் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கும்போது உங்க அப்பனுக்கு அந்த அளவுக்கு திமிராயிடுச்சா? ஆமா, அதுக்கு நீ என்ன சொன்ன? எனக்கு ஒண்ணுமே புரியல. நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு அப்பவே தெரியும்படி இந்த மாதிரி நடக்கும்னு. உங்களுக்கு ரயிலுக்கு நேரமாச்சு, சீக்கிரமா போங்கன்னு என்ன மெட்ராஸுக்கு அனுப்பி வச்சாளாச்சே நீ. ஆமா, நான் வரும்போது குழந்தைக்கு உடம்பு சௌரியம் இல்லாம இருந்ததே, இப்ப எப்படி இருக்குது? குழந்தையா? கொன்னுட்டியா? 3 குழந்தைய பெற்றதுக்கு அப்புறமும் வேற ஒருத்தனை கட்டிக்க சம்மதிச்சவளாச்சே நீ. என்னங்க பைத்தியம் மாதிரி உளறீங்க? நானாடி பைத்தியம்? நீ தாண்டி பைத்தியம். எனக்கு ஒரு கண்ணு இல்லைங்கிறதுனால தானே உங்க அப்பனும் நீயும் சேர்ந்து இந்த மாதிரி எல்லாம் திட்டம் போடுறீங்க இல்ல? கண்ணு இல்லையா? என்னாச்சு? நீங்க யார் பேசுறது? நான் தாண்டி டோரி கண்ண ரவி பேசுறேன். நீங்க எந்த ரவி பேசுறீங்க? மரகதந்தன பேசுறது. நான் தேவி பேசுறேன். வைமா போனக்கில. சார், சார், நான் ஒரு கதாசிரியன். வெளியில கேட்டேன், உங்களை பார்க்க சொன்னாங்க. என் பேர் ரவி. நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். போதும் 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 போதும். என்ன குழம்பு கம கமன்னு வாசனை அடிக்குது? கொஞ்சம் கொஞ்சமா. குழம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல. பரவாயில்லையா? ரசத்தை ஊத்து. ரசம் எப்படி இருக்கு? நல்லாவே இல்ல. நல்லா இல்லைங்கிறதுக்கும் 6 எழுத்து தான், பரவாயில்லைங்கிறதுக்கும் 6 எழுத்து தான். அதுக்கு பரவாயில்லைன்னு சொல்லக்கூடாது. சரி ஊத்து தாயே. ரசமா குழம்பா? ரெண்டுத்தையும் சேர்த்து ஊத்து. அப்போது ஏதாவது நல்லா இருக்குதான்னு பார்க்கலாம். சாப்பாட்டுல இவ்வளவு கல் இருக்க, பார்த்து ஆக்குறது இல்லையா? அரிசியும் பருப்பு என்ன ஆகாசத்துல விளையுது? சாப்பிடுற மனுஷனுக்கு ஒரு அறிவு வேண்டாம்?